ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு எப்போ பார்த்தாலும் கடையிலேயே ஸ்நாக்ஸ் வாங்கி தர வேண்டாம், வீட்டில் அப்பப்போ ஏதாவது செஞ்சு கொடுன்னு சொல்லி என் ஒய்ஃப்கிட்ட சொன்னதுக்கு உடனே எனக்கு இது செய்ய தெரியாதுங்க, நீங்கள் வேணால் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு நம்ம செஞ்சது தாங்க இந்த ஸ்நாக்ஸ். இந்த முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அளவு கப்பில் 1 கப் பொட்டுக்கல்லை எடுத்துக்கோங்க. அதை எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதே கப்பில் 2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதாவது 1 கப் பொட்டுக்கல்லைக்கு 2 கப் அரிசி மாவு. அது கூட ஒரு 2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக காரத்துக்கு ஒரு 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கரண்டியில் எண்ணெயை சூடு பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. தேவைக்களவாக உப்பு சேர்த்தி அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இனி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியை மொத்தமாக ஊற்றாமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு விட்டுட்டே இருக்கணும். மாவு இந்த பக்கம் வர்ற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சால் தான் இந்த மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். இப்போ முறுக்கு சுடுறதுக்கு நம்மளுக்கு சரியான பக்குவம் கிடச்சிருச்சு. நம்ம சுடுற முறுக்குக்கு இந்த மாதிரி அச்சு சரியாக இருக்கும். இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து அதில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் மீதி மாவை ஒரு ஈரத்துணி வச்சு மூடி வச்சுருங்க. அப்போ தான் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். ஒரு தட்டு எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் தடவி அதில் மாவு பிழிஞ்சிக்கிட்டோம்னா எண்ணெயில் போடுறப்போ மாவு தட்டில் ஒட்டாமல் சரியாக விழுகும். நீங்கள் தட்டிலேயே பிழியணும்னு கிடையாது, நேரடியாக எண்ணெயிலேயே பிழியலாம். ஆனால் அப்படி பிழியிறப்போ முறுக்கு பொடி பொடியாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் முறுக்கு சுடுற அந்த கரண்டிலையும் போட்டுக்கலாம். இல்லாட்டி வாழை இலையை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி அதுலேயும் போட்டுக்கலாம். முறுக்கு பாதி வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. முறுக்கு ஓரளவுக்கு சின்ன சைஸாக இருந்தால் 4 முறுக்கு 5 முறுக்குன்னு ஒன்றா போடலாம். நான் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக போடுறதுனால ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் முறுக்கு சின்ன சைஸில் செய்யணுன்னா 1 ஹோல்ஸ் அச்சு எடுத்துக்கோங்க. நான் பெரிய சைஸ் முறுக்கு செய்கிறனால 3 ஹோல்ஸ் அச்சு எடுத்திருக்கேன். சின்ன முறுக்கு செய்கிறப்போ ஒரு 5லேருந்து 10 முறுக்கு அட்டன் டைமில் போடலாம். இது ஒவ்வொன்றா செய்கிறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு லேட் ஆகும். சரிங்க, ஒரு வழியாக ஒரு 15 முறுக்கு பக்கமாக செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ முறுக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பரவாயில்லைங்க, நல்லா மொறுன்னு வந்திருக்கு. பசங்களுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.